கனடாவின் டொரண்டோவில் நடைபெறும் கோடைக்கால விழாக்களில் 99% மிகவும் பாதுகாப்பாகவே நடந்து முடிவதாக குறிப்பிட்டுள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர். கனடா டொரண்டோவில் நடைபெறும் கோடைக்கால விழாக்களில் 99% மிகவும் பாதுகாப்பாகவே நடந்து முடிவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பொதுமக்கள் அச்சமின்றி வந்து உள்ளூர் வணிகங்களுக்கு ஆதரவளிக்குமாறும், ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்கள் காணப்பட்டால் உடனடியாக தகவல் வழங்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். டொரண்டோவில் கடந்த வாரம் நடைபெற்ற பிரபல வீதி விழாவில் அரங்கேறிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நகரின் பல பகுதிகளிலும் நடைபெறவுள்ள பொது நிகழ்வுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெப்போதும் இல்லாதவாறு பலப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் அறிவித்துள்ளனர். அண்மையில் நடைபெற்ற வீதி விழாவின் போது திடீரென இரு குழுக்களுக்கு இடையே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 13,000க்கும் அதிகமான பொதுமக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் துப்பாக்கிச்சூடு வெடித்ததால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இந்த சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் 4 படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டன. இந்த வன்முறை சம்பவம் டொரண்டோ மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. சில பகுதியினர் இவ்வாறான வீதி விழாக்களை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ், பொறுப்பற்ற சில குற்றவாளிகளுக்காக டொரண்டோவின் பாரம்பரியமிக்க வெளிப்புற வீதி விழாக்களை நாம் நிறுத்த முடியாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார்.